ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான காரச்சாரமான எளிதான நெல்லிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்களுக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடைக்காது. இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான் கிடைக்கும். அதை தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு பேக்கெட்டில் 14 நெல்லிக்காய் இருக்கும். முதல்ல இந்த நெல்லிக்காவை ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. அப்புறமா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த நெல்லிக்காவை இட்லி தட்டில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். தண்ணியிலையும் சேர்த்து வேக வைக்கலாம். ஆனால் தண்ணியில் வேக வச்சோன்னா அந்த தண்ணியில் சத்துக்கள் போயிடும். அதனால இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த சத்துக்களும் வீணாகாது. இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதெல்லாம் இலகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காவை ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக இலக்கி எடுக்கணும். இப்போ இந்த வேக வச்ச நெல்லிக்காவை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு இதழாக தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த விதைகளை துறப்பட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா நெல்லிக்காவையும் நம்ம இதழாக எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மசாலா பொடிகள் சேர்க்கலாம். 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், கொஞ்சம் காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மசாலா பொடிகள் கூட நெல்லிக்காய் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் துண்டுகளை அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற வச்சோன்னா உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் உடனே கூட இதை செய்திடலாம். செய்துட்டு மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் துண்டுகளை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அடுத்ததாக இந்த நெல்லிக்காவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் வேக விட வேண்டாம். ஏற்கனவே நம்ம ஆவியில் வேக வச்சு தான் இந்த நெல்லிக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கட்டியாகணும். இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கட்டியாகி மசாலா குறுகி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி நெல்லிக்காயில் நிறைய இருக்குது. இது தோலுக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதை அடிக்கடி நம்ம செய்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், தண்ணி குறுகி கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நெல்லிக்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இதை வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த நெல்லிக்காய் கூட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.